2025க்கு முன்ன வரைக்கும் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்ன வரைக்கும் கன்னிராசிக்காரங்க கல்யாணம் முடிச்சிருந்தீங்கன்னா கூட நிற்காது, பிரிஞ்சு தான் போகணும். இது விதி. எவ்வளோ குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு தாய் தகப்பன் கல்யாணம் பண்ணி விட்டுட்டு அதுங்க படிக்கிற ட்ரீம் இல்லாமல் இந்த கல்யாணம் பண்ணக்கூடிய ஆசையில் அவங்க வாழ்க்கையே சின்ன பின்னமாக இருந்திருக்கு. இன்னும் ஒன்று இருக்குது, கன்னிராசியில் உள்ள ஆண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஹார்மோன்ஸ் கோளாறு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. திருநங்கையை ஆவறதுக்கான ஒரு வாய்ப்பு கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்குது, மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்குது. அப்போ கன்னிராசியும் மிதுன ராசியும் விஷ்ணு பெருமானுடைய ராசி, பெண் ராசி. ராசி வேணா ஆண் ராசி, அதிபதி பெண் நட்சத்திரம். நீங்கள் எந்தத்தை சர்ச் பண்ணுறீங்களோ அதுவாக தான் நீங்கள் ஆவீங்க. மிதுன ராசிக்காரங்களும் கன்னிராசிக்காரங்களும் உங்கள் கவன சிதைவை நீங்கள் ஏற்படுத்திடக்கூடாது. கவன சிதைவை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னாவே நீங்கள் திருநங்கைகளுடைய தொடர்பு வச்சுக்குவீங்க. திருநங்கைங்க மேலே சர்ச் பண்ணுவீங்க, ரிசர்ச் பண்ணுவீங்க, அவங்க எப்படி திருநங்கைகளை ஆனாங்கன்னு. அதே போல் ஆவணும்னு சொல்லக்கூடிய தன்மையும் வரலாம், இல்லை ஒரு திருநங்கையுடைய தொடர்பும் உங்களுக்கு வரும். இது விதி. விதியை மதியால்தான் வெல்லணும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்கக்கூடிய தன்மை உடையவங்க கன்னி ராசி உள்ள ஆண்கள்.